Good morning to all. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க 2 பேரும் என்னென்ன பண்ணால் ஈஸியாக வந்து நீட் ஜேஇ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலான்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் ஜேஇ கிளியர் பண்ணுறதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தமிழ்நாடு சிலபஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் ஜேஇ கிளியர் பண்ணுறதுக்கு என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இப்போ இந்த இது என்ன பண்ணால் அந்த டிஸ்அட்வான்டேஜை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். அப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிலபஸ் வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகலை. ஆக்சுவலி நீட் ஜேஇ சிலபஸை டிசைன் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி தான். அப்போ சிபிஎஸ்சியில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதோ அதை வச்சு தான் நமக்கு வந்து நீட் ஜேஇ சிலபஸ் வந்து நமக்கு வந்து பண்ணாங்க. ஆனால் கொரோனா டைமில் நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணனால நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 சாப்டர் வந்து காணும். அப்போ அந்த 10 சாப்டர் நம்ம வந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து போட வேண்டியிருக்குது. அப்போ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம சிபிஎஸ்சியோட ஓல்டு புக் வந்து நமக்கு வந்து கிடைச்சா அதை நம்ம வந்து வாங்கிக்கணும். ஏன்னா இப்போ நியூ புக்கு தான், நியூ சிலபஸ் தான் நமக்கு வந்து ப்ராப்ளம். ஓல்டு சிலபஸ் சிபிஎஸ்சியோட ஓல்டு சிலபஸ் நமக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து ஓல்டு புக்கு வந்து கிடைச்சிது அப்படின்னா அந்த ஓல்டு புக்கை வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து புது புக்கு தான் இருக்குது சார், ஓல்டு புக் வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்னா வெப்சைட்டில் போய்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியில் சாலிட் ஸ்டேட் உங்களுக்கு வந்து இருக்காது, ஆனால் உங்களுக்கு வந்து நீட் ஜேஇயில் வந்து சிலபஸ் வந்து இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு சாலிட் ஸ்டேட் என்சிஆர்டி பிடிஎஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த சாப்டரோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். என்னென்ன சாப்டர்லாம் இல்லையோ அந்தந்த சாப்டரோட பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது தனியாக நீங்கள் வந்து புக்கை வந்து பைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா 11th 3 வால்யூம், 12th 3 வால்யூம் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா 12th உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் வந்து இருக்குது. இப்போ சாலிட் ஸ்டேட் வந்து இல்லை. அப்போ சாலிட் ஸ்டேட்டை நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து பிரிண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதையும் ஒரு தனி புக்காக வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா எந்தெந்த சாப்டர்லாம் இல்லையோ, நம்ம சிபிஎஸ்சி சிலபஸ் தான், சிபிஎஸ்சி சிலபஸும் நீட் ஜேஇ சிலபஸும் சேம் தான். ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து சில சாப்டர் என்ன பண்ணிட்டாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அதனால தான் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்குது. சரி, கரெக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதெல்லாம் நெட்டில் இன்னும் அவைலபிளாக இருக்குது. சாலிட் ஸ்டேட்டு, பி பிளாக் எலமெண்ட்ஸு, ஹைட்ரஜன், எஸ் பிளாக் எலமெண்ட் எல்லாமே இன்னும் நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் தனியாக எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதையும் சேர்த்து நீங்கள் கம்பைன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ சிபிஎஸ்சி புக்கை விட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து படிக்க வேண்டியிருக்கும். இது ஒன்று நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? இப்போ கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஒரு சாப்டர் ஃபுல்லாக டெலீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சாப்டர் வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஆனால் ஃபிசிக்ஸு பயாலஜிலாம் அப்படி கிடையாது. ஒரு சாப்டர்லேயே சில டாப்பிக்கை மட்டும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டாப்பிக்கை நீ தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி இருக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணால் ஓல்டு புக்கோ இல்லை ஓல்டு புக்கோட பிடிஎஃபோ கிடச்சிது அப்படின்னா அதை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண வேண்டியது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் வந்து என்ன சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன டெஸ்ட் கொடுக்குறாங்க, என்ன சாப்டர் டீச் பண்ணுறாங்க, நம்ம வந்து அது பின்னாடி தான் ஓடிட்டே இருப்போம். அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த 19 சாப்டர் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர இந்த டெலிட்டட் சாப்டர் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வைப்போம், அதை நம்ம வந்து படிக்க மாட்டோம். அப்போ உண்மையாகவே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். அப்போ நமக்கு ஸ்கூலில் இந்த புக்கு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அடிஷ்னலாக இந்த டாப்பிக்கை நம்ம வந்து படிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணால் மட்டும்தான் நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் போக வேண்டியிருக்கும். அந்த இன்ஸ்டியூட் போனாலும் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து வரும். என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருக்கிறீங்க, அப்போ இன்னொரு இன்ஸ்டியூட்டுக்கு வந்து போகிறீங்க. அப்போ ஸ்கூலில் ஒரு டாபிக் நடத்துவாங்க, இன்ஸ்டியூட்டில் ஒரு டாபிக் வந்து நடத்துவாங்க. அப்போ நீங்கள் உங்களால் ரெண்டையும் நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியாது. அது ஒரு ரீசன். நீங்கள் இங்கே வந்து ஒரு சாப்டர் நடத்துவாங்க, அங்கே ஒரு சாப்டர் நடத்துவாங்க. அப்போ நீங்கள் இதை ரிவைஸ் பண்ணுவீங்களா, அதை ரிவைஸ் பண்ணுவீங்களா? அது வந்து உங்களால் முடியாது. இது வந்து ஃபஸ்ட்டு ட்ராபேக். ரெண்டாவது ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூலில் வந்து இருக்கிறீங்க. அப்போ ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு வந்து போகிறீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் 6 to ஒரு 10 o'clock வரைக்கும் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இங்கேயும் டீச் பண்ணுவாங்க, அங்கேயும் டீச் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ உட்காந்து படிப்பீங்க? ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 2 இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஸ்கூலும் போகிறேன், நான் இன்ஸ்டியூட்டும் போகிறேன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பேட் ஐடியா. அங்கேயும் டீச் பண்ணுவாங்க, இங்கேயும் டீச் பண்ணுவாங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைமே கிடைக்காது. உங்களுக்கு வந்து அடிஷ்னல் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து போகலாம். அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும். அதை புரியாத டாப்பிக்கை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு டியூட்டர் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹோம் டியூஷன்லாம் வைக்கிறாங்க. ஹோம்க்கு வந்து வீட்டுக்கு வந்து வருவாங்க. இப்போ எந்தெந்த டாப்பிக்லாம் புரியலையோ அதை வந்து அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க. இப்போ நாங்களாம் ஆன்லைன்லேயே வந்து கொடுக்குறோம். ஓகேவா?
ஸோ அந்த மாதிரி டீச்சர் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்க, அங்கே என்ன நடத்துகிறாங்களோ அதில் புரியாத டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இன்னொரு டியூட்டர் வேணுமே தவிர, அங்கே ஒரு ட்ராக்கு இங்கே ஒரு ட்ராக்கு போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. உங்களால் நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ண முடியாது, பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் நல்லா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. எப்போவுமே 2 இதை நீங்கள் பண்ணாதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. ஸ்கூலுக்கும் போகிறேன் சார், நான் இது வந்து ஒரு ஃபேமஸ் இன்ஸ்டியூட் சார், இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பண்ணவங்க எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிடுறாங்க, நான் வந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நான் போகிறேன்னு போனீங்கன்னா உங்களால் நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சிலபஸ் நடத்துவாங்க, அங்கே ஒரு சிலபஸ் நடத்துவாங்க, இங்கேயும் படிக்க முடியாது, அங்கேயும் படிக்க முடியாது, போர்டு எக்ஸாம்லேயும் மார்க் போயிடும், நீட் ஜேஇலேயும் மார்க் வந்து போயிடும். ஓகேவா? அதனால் நீங்கள் அந்த இது பண்ணாதீங்க. ஒரு இடமா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று இன்ஸ்டியூட் போகிறாங்களா, ஸ்கூலை விட்டுருங்க. ஸ்கூலுக்கு போகிறீங்களா, இன்ஸ்டியூட்டை விட்டுருங்க. ஆனால் அங்கே நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ஆள் வரும். அது நடத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட் வரும். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட் வந்து வச்சுக்கலாமே தவிர, மற்றபடி 2 இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் வந்து போகாதீங்க. ஓகேவா? இது வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அப்போ அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சிலபஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? என்னென்னலாம் இங்கே விடுபட்டிருக்குதோ அந்த சிலபஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், பண்ணிக்கணும். ஓகே? இப்போ நம்ம என்ன பண்ணால் தமிழ்நாடு சிலபஸ்க்கு வந்து வருவோம். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு ஆல்ரெடி என்னென்ன சாப்டர் இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸ்கூலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஸ்கூல் கூடயே ஓடுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் ஒரு சாப்டர் நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சாப்டரை வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக்கையும் நீங்கள் ரீட் பண்ணணும். இப்போ நீங்கள் சாலிட் ஸ்டேட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து டீச் பண்ணிட்டாங்க. அப்போ சாலிட் ஸ்டேட்டை பற்றினா உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும். அதோட புக் பேக் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறீங்க. புக் பேக் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய புக் பேக்கை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து ரீட் பண்ணணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே நீட் ஜேஇ கொஸ்டின் எடுக்கிறவங்க சிபிஎஸ்சி சிலபஸை, சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து எடுப்பாங்க. ஏன் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு புக் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ நீட் ஜேஇக்கு கொஸ்டின் எடுக்கிறவங்க தமிழ்நாட்டிலேருந்து பீப்புள் போகிறாங்க கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்து வருவாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்னு ஒன்று இருக்கிறது தெரியாது. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் இதுதான் இருக்குன்றது அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. அவங்க தமிழ்நாடு புக் வந்து ரெஃபர் பண்ணவே மாட்டாங்க. அவங்க எதை ரெஃபர் பண்ணுவாங்க, அந்த என்சிஆர்டி புக்கை தான் நமக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே நீங்கள் சாலிட் ஸ்டேட் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்கில் சாலிட் ஸ்டேட்டில் என்ன இருக்குது அதோட புக் பேக் கொஸ்டின் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். என்சிஆர்டியில் புக் பேக் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து நிறையலாம் நீங்கள் பண்ண தேவை கிடையாது. அப்போ மெட்ரிகுலேஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், ஸ்கூலில் சாலிட் ஸ்டேட்டை முடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய புக் பேக்கை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் நீட் ஜேஇ கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அதுல இருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க உங்களால் சால்வ் பண்ண முடியாதுன்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ மெட்ரிகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். உங்கள் ஸ்கூலில் என்ன சாப்டர் முடிக்கிறாங்களோ அந்த சாப்டருக்கான என்சிஆர்டி டெக்ஸ்ட்டை நீங்கள் ரீட் பண்ணணும். என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்புறம் அந்த சாப்டரில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டுக்கிறாங்க அதுக்கு உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்கள் மேட்ச் பண்ணிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அப்போ இதில் யாருக்கு மோர் சான்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு, தமிழ் மீடியத்தில் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா தமிழ் மீடியத்தில் தமிழில் வந்து இருக்கும். நீங்கள் ஒருத்தர் ரீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். இப்போ சாலிட் ஸ்டேட்டில் வந்து ஒரு டெரிவேஷன் வந்து இருக்குது. அந்த டெரிவேஷன் வந்து ஸ்கூலில் டீச் பண்ணும்போது நீங்கள் வந்து கவனிச்சா வந்து போதும். அந்த டெரிவேஷன் மட்டும் எப்படி பண்ணியிருக்காங்க ஸ்கூலில் அழகாக தமிழே நடத்துவாங்க. அப்போ நீங்கள் என்னன்னா அதை ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அது போக நீங்கள் என்சிஆர்டி புக்கை ரீட் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷோட இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து ஆகும். என்சிஆர்டி புக்கு இங்கிலீஷ் தான் இருக்கும், தமிழ் வந்து இருக்காது. ஆனால் இப்போ ரீஜனல் லாங்குவேஜ் வந்து கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க. அது இன்னும் கொண்டு வரல. பட் கொண்டு வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல. கொண்டு வந்தால் ரொம்ப மோர் பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். நீங்கள் தமிழ்லே படித்து தமிழ்லே தண்ணி கொஸ்டின் மட்டும் உங்கள் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இல்லையா? அப்போ இங்கிலீஷ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நான் இங்கிலீஷ் வேணான்னு சொல்லலை. நீங்கள் வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா தப்பான ஆன்சர் வந்து நமக்கு வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு தமிழ் புக் வந்து அப்படியே இருக்குது. என்சிஆர்டி புக் வந்து இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்கள். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலவே பண்ணாமல் நீங்கள் வந்து எப்படி நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் செலவு பண்ணீங்க, இல்லை சார் என்கிட்ட காசு இருக்குது, நான் ஸ்கூலுக்கும் ஃபீஸ் கட்டுவேன், ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் நான் ஃபீஸ் கட்டுவேன் அப்படின்னா உங்கள் காசும் வேஸ்ட்டு, சக்ஸஸ் ரேட்டும் உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அந்த தப்பை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்கூல்னா ஸ்கூலை ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டியூட்னா இன்ஸ்டியூட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் புரியாத தனியாக டீச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஹோம் டியூட்டரில் வந்து பண்ணலாம். இல்லை உங்கள் ரிலேட்டிவில் யாராவது வந்து நல்லா படித்தவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூலில் என்ன நடத்துகிறாங்களோ அந்த டாபிக் தான் இங்கேயும் நடத்தணும். அந்த மாதிரி ஏதாவது டியூஷன் சென்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. இங்கே ஒரு ட்ராக் அங்கே ஒரு ட்ராக் போச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியாது.